வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜூனியர் என்டிஆரோட தேவாரா கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்கு, அதை பத்தின என்னோட வியூஸ் என்ன, டாக்ஸ் என்ன, அதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவாரா ஜூனியர் என்டிஆரோட 30வது படம். இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே 300 கோடி. பேன் இந்தியன் ரிலீஸ் பண்றதுக்காக இவ்வளவு பொருட்செலவு உருவாக்கிட்டு இருக்காங்க. பேன் இந்தியன் படம்னா அப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் ஓடணும்ல. அதனால ஹிந்தியில இருந்து வில்லனா சைஃப் அலி கானையும், ஹீரோயினா ஜானி கபூரையும், மலையாளத்துல இருந்து சைன்டாம் சாக்கோவையும், தமிழ்ல இருந்து கலையரசனையும் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் தெலுங்குல மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் கொரட்டலா சிவா. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் மகேஷ் பாபுவை வச்சு பரத்னும் நானும் எடுத்திருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றது நம்ம அனிருத் தான். இப்போ கிளிம்ஸ்குள்ள போயிடலாம். கிளிம்ஸோட ஓப்பனிங் ஷாட்ல 4 போட்டை கட்டுறாங்க கடல்ல. அந்த போட்ல இருந்து ஒரு ஷிப்புக்கு போறாங்க. அந்த ஷிப்ல ஏத்தங்க நேம் இருக்கு. ஏத்தன்றது கிரேக்கத்துல இருக்க ஒரு நேம். அதனால கிரேக்கத்துல இருந்து அந்த கப்பல் செங்கடலுக்கு வந்திருக்கும் போல. அந்த ஷிப்ல இருந்து கண்டெய்னர்ஸ் ராபரி பண்ணி போட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல கடல்ல குதிச்சிருப்பாங்க. அவங்க கடல்ல குதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா போட் வச்சிருக்காங்க. போட்லயே இறங்கி இருக்கலாம். ஆனா அவங்க தண்ணில குதிச்சிருக்காங்கன்னா அங்க ஒருவேளை அந்த ஷிப்புக்கு நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்திருக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்ல ஜூனியர் என்டிஆரும் அந்த ராபர்ட்ஸும் சண்டை போடுறத காட்டுறாங்க. அந்த குரூப்ல நம்ம கலையரசனும் இருக்காருங்க. நல்லா பாருங்க, நம்ம கலையரசனும் இருக்காரு. அவரை காட்டிருக்காங்க, ஆனா சைஃப் அலி கானை காட்டல. ஏன்னு தெரியல. அந்த ராபர்ட்ஸை வெட்டி வீசிக்கு இருக்காரு ஜூனியர் என்டிஆர். ஒவ்வொரு ஃப்ரேமும் ரத்தம் தெரிக்குது, பாக்குறதுக்கே ஸ்டன்னிங்கா இருக்கு. ஃபைனலா அந்த கொள்ளக்காரங்களை போட்டு தள்ளிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த செங்கடல்ல மீனை விட கத்தியும் ரத்தமும் தான் அதிகமா இருக்குன்னு. நல்லா இருக்குங்க, கிளிம்ஸ் நல்லா இருக்கு. இவரோட ப்ரீவியஸ் படம் ட்ரிபிள் பார்த்துட்டு இந்த அளவுக்கு அடுத்த படம் இவர் பண்ணுவாரான்னு எல்லாம் டவுட்ல இருந்தோம். பட் இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது இந்த படம் ஒருத்தாதாங்க தெரியுது. நல்லா இருக்கும் போல அவருக்கு. இந்த கிளிம்ஸ் இவ்வளவு சூப்பரா இருக்கிறதுக்கு அனிருத்துமே ஒரு காரணம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுல தரமா இருந்துச்சு. அதுல இங்கிலீஷ் சாங் ஒண்ணு வந்திருக்கும். அதோட ரைட்டர் யாருன்னா, லியோல ஆர்டினரி பர்சனை ரைட் பண்ண அதே ரைட்டர் தான், ஹைசன்பர்க் தான். இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது அந்த அளவுக்கு எதையும் கணிக்க முடியல. ஜூனியர் என்டிஆர் அந்த கொள்ளக்கூட்டத்துல ஒருத்தரா, இல்ல அந்த கொள்ளக்கூட்டத்துக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறவரா, இல்ல அந்த சிப்பை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காரா, இல்ல இது இன்னொரு கேங்கான சரியா தெரியல. அடுத்தடுத்து டீசர் ட்ரெய்லர்னு வரும், அதை வச்சு நம்ம ஸ்டோரியை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் கிளிம்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. இந்த கிளிம்ஸை பத்தி உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை பாக்குற வரையும் டட்டா பை பை. வாட்டா.